அனைவருக்கும் வணக்கம். இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2026 டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் பிரீஃபிங் காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சுரேந்தர் குணாலன். இன்று முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு பிரீஃபிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் அறிவியல் விழாவோட 20வது வருடத்தை முன்னிட்டு நம்ம நிறைய புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றிய தகவல்கள் இன்று இந்த காணொளி மூலம் பரிமாறப்படும். ஸோ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் நம்மளுக்கு போன வருடத்தை போல ஹேண்ட்ஸ் ஆன் ப்ளஸ் எக்ஸிபிஷன் ஃபார்மேட்டில் இந்த சயின்ஸ் ஃபேர் நடக்கும். ஜோன் லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி எக்ஸிபிஷன் ஃபார்மேட் மட்டும் தான் நடந்துச்சு. ஆனால் நேஷனல் லெவலில் ஹேண்ட்ஸ் ஆனும் இருக்குது, எக்ஸிபிஷன் ஃபார்மேட்டும் இருக்குது. நேஷனல் லெவலுக்கு தேர்வு பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை கண்டிப்பாக நேஷனல் லெவலில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயங்களை பகிர போகிறோம். கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ 20வது வருடத்தை முன்னிட்டு இந்த வருஷம் ஹேண்ட்ஸ் ஆன் சொன்ன மாரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளஸ் வைவாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எந்த மாரியான ஃபார்மேட் அதோட ஃப்ரேம் ஒர்க் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குறிப்பிட்ட டைம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அவங்களுக்கு வைவாக நடத்துவாங்க. ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் அண்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன் ப்ரெசன்டேஷன். ஜோன் லெவலில் நடந்த மாதிரி தான் 10 நிமிடம் டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன், 5 நிமிடம் கேள்வி பதில் ஃபார்மேட்டில் தான் நடக்கும். ஸோ ஜோன் லெவலில் நடந்த அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மாணவர்கள் நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வரணும். இங்கே கண்டிப்பாக ஹைலைட் பண்ணியிருக்கோம், பார்த்துங்க. ஜோன் லெவலுக்கு மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்களோ அதே எக்ஸ்பெரிமெண்ட் அதே டைட்டில் தான் கொண்டு வரணும் நேஷனல் லெவலுக்கு. ஆனால் இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈவெண்ட் நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் 24, 25 அக்டோபர் 2026 சாட்டர்டே அண்ட் சண்டே இம்பி கன்வென்ஷன் ஹால். சில வருடங்கள் நடக்கிற அதே இடத்துல, கடந்த வருடமும் அதே இடத்துல நடந்துச்சு, அங்கே தான் நடக்குது. ஸோ ஏஜெண்டா அப்புறம் நம்ம ப்ரீஃப் பண்ணுறோம். ஃபிசிக்கலாக ரெண்டு ரெண்டு அசஸ்மெண்ட் ஃபார்மேட் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் 90 நிமிடம், 5லேருந்து 10 நிமிடம் வைவா நடக்கும். எக்ஸிபிஷன் டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன் 10 நிமிடம், 5 நிமிடம் Q&A செஷன். இந்த டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன் 2 வாட்டி ஜட்ஜிங் நடக்கும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வருவாங்க, மறுபடியும் திருப்பியும் ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வருவாங்க ஒரு கேப்க்கு அப்புறம். ஸோ மாணவர்களும் ஆசிரியர்களும் கவனமாக கொள்ளுங்க. இது ஜோன் லெவலில் நடந்த மாதிரி தான். ஸோ எஜெண்டா பார்த்துட்டிங்கன்னா காலையிலே 10லேருந்து 10:30 ரெஜிஸ்ட்ரேஷன், 10லேருந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அட் த ஹால், 11க்கு ஷார்ப்பாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஆரம்பிச்சிருவோம். 1.5 மணி நேரம் இந்த டைமிங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு. 12லேருந்து 1:30 வைவா ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி நம்ம வைவா செய்வோம். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் வில் பி ப்ரொவைடட். முதல் நாள் லஞ்சோ டின்னருக்கும் ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம கொடுப்போம். ஸோ ஆஃப்டர்நூன் ஈவினிங் செஷன் பார்த்துட்டிங்கன்னா 1:30லேருந்து 3 லஞ்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இது பூத் எக்ஸிபிஷனுக்கு. 3லேருந்து 5 ப்ரெசன்டேஷன், டெமோன்ஸ்ட்ரேஷன் அண்ட் ஜட்ஜிங் நடக்கும். 5லேருந்து 6 ஓப்பனிங் செரமனிக்கான அரேஞ்ச்மெண்ட், 6லேருந்து 7 ஓப்பனிங் செரமனி, 7 மணிக்கு டின்னர் அண்ட் டிஸ்பஸ். ஸோ மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸிபிஷனை டிஸ்மேண்டல் பண்ணி எடுத்து போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் டேவே. கண்டிப்பாக செகண்ட் டே வரைக்கும் அவங்க இருக்கணும். அண்ட் ஜட்ஜிங் செஷன் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களோட அந்த செட்டப் எல்லாத்தையுமே அவங்க முடிச்சிடணும். ஸோ இது இரண்டாவது நாளுக்கான எஜெண்டா. காலையில் 8லேருந்து 9 பிரேக்ஃபாஸ்ட், 9லேருந்து 9:30 ப்ரீஃபிங் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன். முதல் நாள் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்களே, அது எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கொடுத்தோம் அது ப்ரீஃபிங் நடக்கும். அடுத்து 9லேருந்து 11:30 2 மணி நேரம் பப்ளிக் வியூவிங். 11லேருந்து 12:30 லஞ்ச். ஸ்டூடெண்ட்ஸ் ஷஃபிள் பண்ணி மேபி ஒரு ஸ்டூடெண்ட் 3 மாணவர்கள் பூத்தில் இருக்கலாம், 2 மாணவர்கள் லஞ்சுக்கு போகலாம். ஸோ ஷஃபிள் பண்ணி போகிறது. 12லேருந்து 1 மணி வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ப்ரைஸ் கிவிங் செரமனி. 1லேருந்து 3 ப்ரைஸ் கிவிங் செரமனி ஆரம்பித்து 3:30 மணிக்கு நம்ம நம்மளோட ஈவெண்ட்டை இனிதே கண்டிப்பாக முடிப்போம். ஸோ செகண்ட் டே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் கொடுப்போம். ஸோ கவனமாக இது பார்த்துங்க. இதான் நம்மளுடைய எஜெண்டா. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 20 ஆகஸ்ட் 2024 ஓப்பன் பண்ணி 10 செப்டம்பர் 2026 வரைக்கும் அதோட டெட்லைன். ஸோ அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஜோன் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்வான மாணவர்கள் மட்டுமே இந்த நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேரில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மாணவர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ ரிப்ளேஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக அது முடியாது. ஸோ இதையும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். உங்களுடைய ட்ராவல், அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே அஸ்தி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க.
அவங்கவுங்க பள்ளிகள் வந்து இதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்க. அண்ட் டீச்சர்ஸ் ஒரு ரிமைண்டர், கண்டிப்பாக நேம்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட பெர்மிஷன் வந்து இருக்கணும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதில் கண்டிப்பாக அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுருவாங்க. அலர்ட்டாக இருந்து அதை எது அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவு த காம்படிஷன் ஒர்க். இந்த காம்படிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், குரூப் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு குரூப்பில் வந்து 5 மாணவர்கள் இருக்காங்கன்னா, அந்த 5 மாணவர்களுக்கும் ஒரு apparatus அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுப்போம். அதை வைத்து அந்த தலைப்புக்கு கேள்விக்கு ஏற்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க டிசைன் பண்ணி, அவங்க வந்து அங்கேயே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டாக்ட் பண்ணி, சயின்டிஃபிக் பேஸ்ட் மெத்தடாலஜி அடிப்படையில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டாக்ட் பண்ணி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான ரிசல்ட்ஸ் அண்ட் கேட்ட கேள்விகளுக்கு வந்து அவங்க வந்து பதிலளிக்கணும். எனி ரெலவெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேட்கப்படலாம். சிலிபஸில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எனிதிங் ரெலவெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், நாட் லிமிட்டட் டு சிலிபஸ். சிலிபஸ் இருக்கலாம், சிலிபஸோட சாயலில் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் மே இன்க்ளூடட், அதாவது ஹாட்ஸ் கொஷின் சொல்லுவாங்களே, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதில் கேட்கப்படும். ஆல் த apparatus அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு apparatus அண்ட் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரம் நடக்கும். அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சோடனே ஒவ்வொரு பூத்தாக ஜட்ஜஸ் நம்ம வந்து ஜட்ஜஸ் போய் அவங்களுக்கான ஒரு வைவா மாரி நடத்துவாங்க. ஸோ 5லேருந்து 10 நிமிடம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ண வைவா நடக்கும். ஸோ 2வது பார்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸிபிஷன். ஸோ ஜோன் லெவல் நடந்துச்சுல, அதே மாதிரி தான் நம்ம 20 டாபிக் கொடுத்துருந்தோம். உங்கள் பள்ளி வந்து தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று நேஷ்னல் லெவலுக்கு வந்து தேர்வாகின அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து ஆன் த டே நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக செய்யணும். 5 நிமிடம் Q&A பேஸ்ட் Q&A நடக்கும். ஸோ 10 நிமிடம் வந்து ப்ரெசன்டேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். முடிந்த அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 10 நிமிடம் மட்டுமே. 5 நிமிடம் வந்து Q&A செஷன். அந்த டைம் லிமிட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுல் எக்ஸிபிஷன் இவாலுவேஷன் 2 முறை வந்து கண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பள்ளிகள் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் கிட்ட மட்டும் நீங்கள் செஞ்சு காட்டிட்டு, 2வது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வரும்போது எங்களால் செய்ய முடியல, நாங்கள் ஏற்கனவே செஞ்சு காட்டிட்டோம், எங்களால் அந்த செட்டப் வந்து திருப்பி செய்ய முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட் 2 முறை இவாலுவேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் 2 வாட்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜட்ஜஸ்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக காட்டணும். ஸோ இங்கே நம்ம தெளிவாக அந்த விஷயத்தை விளக்கிடுறோம். அண்ட் சேம் எக்ஸ்பெரிமெண்ட், சேம் டைட்டில் ஃபார் த ஜோன் லெவலில் நீங்கள் வந்து வெற்றி பெற்று தேர்வாகி நேஷனல் லெவலில் வந்திருக்கீங்களா, அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இந்த இந்த 2 ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து நம்மளுடைய நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் ஜட்ஜிங் அண்ட் இவாலுவேஷன் நடக்கும். ஸோ வைவா மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். வைவா இஸ் பேஸ்ட் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த கேள்விக்கு ஏற்றபடியான சயின்டிஃபிக் மெத்தடாலஜி அண்ட் அவங்க செஞ்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வைவா செய்வோம். வைவா கேள்விகள் கேட்கப்படும். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், no questions and clarification will be entertained regarding the hands-on experiment and viva before the event. ஈவெண்ட்க்கு முன்னுக்கு எந்த ஒரு கேள்வியும் அஸ்தி டீம்லும் சரி, ஜட்ஜிங் அண்ட் நம்மளுடைய சயின்ஸ் ஃபேர் டீம்லையும் யார்கிட்டயோ வந்து கேட்டாலும் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம். ஸோ இதை நம்ம கிளியராக இங்கே சொல்லிட்டோம். ஆன் த டே மட்டும்தான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்கான டாபிக் என்ன, டைட்டில் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, apparatus அனைத்துமே தெரியப்படுத்தப்படும். ஸோ அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்கள் யார்ட்டையும் we won't entertain. ஸோ எக்ஸிபிஷன், இது வந்து எக்ஸிபிஷன் அண்ட் பூத் இவாலுவேஷன் பார்த்துட்டிங்கன்னா டெமோ, ப்ரெசன்டேஷன் அண்ட் Q&A செஷன் 10 நிமிடம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் இந்த காணொலியிலேயே. 10 நிமிடம் டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன், 5 நிமிடம் Q&A செஷன், 2 முறை இவாலுவேஷன் நடக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வருவாங்க, மறுபடியும் இன்னொரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வருவாங்க. ஸோ கிளியராக நம்ம வந்து இதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நீங்கள் என்ன பொருட்களை வந்து கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி எடுத்துகிட்டு வரணும். ஸ்டேஷ்னரி விச் இஸ் பென்சில், பென், ரூலர், இரேசர் அண்ட் ஷார்ப்னர். இந்த 5 ஸ்டேஷ்னரி மட்டும் தான் நீங்கள் எடுத்து வர முடியும். அண்ட் சிம்பிள் கால்குலேட்டர், நாட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஆர் நாட் அலவுட். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வர முடியாது. ஸோ மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற apparatus அண்ட் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நம்ம சயின்ஸ் ஃபேர் டீம் வந்து உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, எது நம்ம எடுத்து வரக்கூடாது? ஃபோன், புக்ஸ், நோட்ஸ், பேப்பர்ஸ், எனிதிங் ரெலவெண்ட் டு த எக்ஸ்பெரிமெண்ட். எந்த ஒரு பொருட்களும் நம்ம நோட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து வரதை தவிர்க்கணும். ஒன்லி முடிஞ்ச பென்சில் கேஸே வேண்டாம். நம்ம வந்து ஸ்டேஷனரி சொல்லியிருக்கலாம், இந்த ஸ்டேஷனரி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரணும்.
ஒரு குரூப்பில் 5 பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே எடுத்து வரணும்னு இல்லை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஓகே, இதுதான் முக்கியமான பார்ட். நம்மளோட இவாலுவேஷனில் போஸ்டர் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஜோன் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்டர் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஃபியூ டேஸ் முன்னைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம வந்து போஸ்டர் இவாலுவேஷனும் நடத்துவோம். அண்ட் ஆன் த டே வந்து டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன் இவாலுவேஷன் நடத்துவோம். ஸோ போஸ்டரில் நம்ம என்னென்ன இருக்கணும் எதிர்பார்க்குறோன்னா, ஸ்கூல் பெயர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பள்ளிகள் வந்து ஸ்கூல் பேரை போடல. ஸோ தயவு செய்து இதில் வந்து கருத்தில் கொள்ளுங்க. ஸ்கூல் பேர் இருக்கணும், ஸ்கூல் லோகோ இருக்கணும், பார்ட்டிசிபென்ட் பேர் இருக்கணும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் டைட்டில் இருக்கணும். ஸோ நம்ம 20 கொடுத்தது வந்து கேள்விகள் மட்டுமே, அது வந்து டைட்டில் இல்லை. நிறைய பள்ளிகள் வந்து அந்த கேள்விகளே டைட்டிலாக போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு டைட்டிலை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெலவெண்டான ஒரு டைட்டிலை நீங்களே ரெடி பண்ணி நீங்களே ஒரு டைட்டிலாக போட்டு எடுத்துகிட்டு வரணும். அந்த போஸ்டரில் இருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோன் லெவலில் இல்லை. ஸோ நம்ம இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் போஸ்டரில் இருக்கணும். விதின் 100 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் 100 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ குறவாக இருந்தால் பெட்டர். உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு ஒரு சுருக்கமாக அது அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கணும், ஹைப்போதிசிஸ் இருக்கணும், வேரியபிள்ஸ் இருக்கணும், apparatus அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீடியர், ரிசால்ட்ஸ், டிஸ்கஷன், கன்க்ளூஷன் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கணும். ரெஃபரன்சஸ் நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக ஏபிஏ ஃபார்மேட்டாக இருக்கணும். கவனத்தில் கொள்ளுங்க. ரெஃபரன்சஸ் கண்டிப்பாக ஏபிஏ ஃபார்மேட்டாக இருக்கணும். போஸ்டர் நம்ம எப்படி அனுப்புவோம், எங்கே அனுப்புகிறோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க்லாம் கண்டிப்பாக அனுப்புவாங்க. போஸ்டர் வந்து லாஸ்ட் டேட் 16 அக்டோபர் 2026. லாஸ்ட் மினிட்ல அனுப்புகிறேன், லேட்டாக அனுப்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கலாம். முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃபைனல் வெர்ஷன் உங்களால் அனுப்ப முடியுதோ அது அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து 16 அக்டோபர். ஸோ இது வந்து போஸ்டரோட ரிக்குவயர்மெண்ட். அண்ட் போஸ்டர் வந்து பிரிண்ட் பண்ணி ஆன் த டே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அப்லோடும் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆன் த டே நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். போஸ்டரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா A1. போஸ்டரோட சைஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். A1 போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் இருக்கணும். போர்ட்ரேட்டில் இருக்கணும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்குது, அதோட சைஸிங்லாம். அண்ட் பிரிண்டட் ஆன் ஃபோம் போர்ட். ஃபோம் போர்டுன்னு சொல்லும்போது இந்த மாக் செக்கில் நம்ம பிரிண்ட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மெட்டீரியலில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிக்கணும். போஸ்டர் ஸ்டாண்ட் வந்து நம்ம கொடுப்போம். போஸ்டர் ஸ்டாண்ட் வில் பி ப்ரொவைடட் ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ். எல்லா பள்ளிகளுக்கும் போஸ்டர் ஸ்டாண்ட் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் போஸ்டரை வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் வந்து ஏரியலில் இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து 18 இருக்கணும் மினிமம். இது வந்து மினிமம் சைஸ். 18 என்பது வந்து மினிமம் சைஸ், ஏரியலில் இருக்கணும். அடுத்து ஒருவேளை தமிழில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மினிமம் ஃபாண்ட் சைஸ் 18 இருக்கணும். எனி தமிழ் ஃபார்மேட் நீங்கள் ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம்னா நிறைய போஸ்டர் எங்களால் படிக்க முடியல. பிகாஸ் அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தனால தயவு செய்து ஆசிரியர்கள் கவனத்தில் கொள்ளணும், மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும். உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து மினிமம் 18 இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜட்ஜிங் டீமுக்கு இதை எல்லாத்தையுமே வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது போஸ்டர் இவாலுவேஷன் முடிஞ்சு. அடுத்து ப்ரெசன்டேஷன், டெமோன்ஸ்ட்ரேஷன், ஜட்ஜிங் க்ரைட்டீரியா. நம்ம என்னென்ன ஜட்ஜிங் ப்ரெசன்டேஷனில் டெமோன்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம்னா, எய்மை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும், சொல்லணும். அவங்க ப்ரெசன்டேஷனில் எய்ம் சொல்லணும், ஹைப்போதிசிஸ் சொல்லணும், வேரியபிள்ஸ் சொல்லணும், எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீடியர், அப்சர்வேஷன் சொல்லணும், ரிசல்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லணும், கன்க்ளூஷன் கண்டிப்பாக கிளியர்லி ப்ரெசென்டட், கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணணும். நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், மெமரைஸ் ஃபார்மேட்டில் இல்லாமல் நேச்சுரலாக, முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணணும். இஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் விஷுவல்ஸ் அண்ட் அதர் ப்ரெசன்டேஷன் எய்ட்ஸ், ப்ராப்பர் ஹேண்டலிங் ஆப்பரேட்டஸ், சேஃப்டி ப்ரிகாஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ளவ் போட்டிருக்கணும். அந்த ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு க்ளவ் ரிக்வயர் இருந்துச்சுன்னா லேப் கோட். அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய apparatus அண்ட் மெட்டீரியல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோமீட்டரை அதோட பல்பை நீங்கள் வந்து டச் பண்ணி தூக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் ஸோ சென்சிட்டிவ் பார்ட். பன்சன் பர்னர், ஒருவேளை பன்சன் பர்னர் யூஸ் பண்ணிங்கன்னா பன்சன் பர்னரை ஓப்பன் பண்ணுமா, இல்லை நீங்கள் லைட் மேட்ச் பாக்ஸில் லைட்டிங் பண்ணுமா, அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்தமாரி விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நாங்கள் வந்து இவாலுவேட் பண்ணுவோம். அண்ட் ஓவராலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஸ்கில்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து நம்மளுடைய ஜட்ஜிங் ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம வந்து ஜட்ஜஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன் ஜட்ஜிங் க்ரைட்டீரியா அதோட கண்டினியூஷன் தான். எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ் as intended. ஸோ நீங்கள் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டாப்பிக்கு அலைனாக இருக்கணும். அண்ட் நீங்கள் செய்யும் போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகணும். ஓகே, கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். இப்போ சொன்ன மாதிரி தான் 2 வாட்டி இவாலுவேஷன் நடக்கும். 2 முறை வரும்போது 2 முறையும் நீங்கள் செஞ்சு காட்ட முடிகிற எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டு வாங்க. அடுத்து வந்து ஒருவேளை எங்களால் முடியல,
ஒரு ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கேஸில் நீங்கள் வந்து ஷோ கேஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து காட்டலாம். ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ராவா, அதாவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, கொடுக்கப்பட்ட டைம் உங்களுக்கு டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே. இந்த 10 நிமிடங்களில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு நீங்கள் வீடியோ காட்டலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் 10 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் எல்லாம் இந்த கிவன் டாபிக், நீங்கள் சூஸ் பண்ண டாப்பிக்கு லைனாக இருக்கணும். அண்ட் குட் டீம் ஒர்க், இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் 5 பேர்னா 5 பேருமே குரூப்பாக டீம் ஒர்க்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது நாங்கள் இவலுவேட் பண்ணுவோம். இனோவேஷன் இஸ் அப்ளைட் டு அச்சீவ் அக்யூரேட் ரிசல்ட். ஸோ இனோவேஷன் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் தனியாக ஒரு பொருட்களை வந்து இனோவேஷனாக செஞ்சு எடுத்து வந்து எங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு இல்லை. இனோவேஷன் என்பது இனோவேஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் டிசைன் பண்ண நம்ம கொடுத்த டாப்பிக்கில் நீங்கள் டிசைன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் இனோவேஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அந்த இனோவேஷன் எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இனோவேஷன் டு கெட் அக்யூரேட் ரிசல்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இனோவேஷன் சொல்கிறது வந்து தனியாக ஒரு ஒரு இனோவேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு எடுத்து வர்றதில்ல. நீங்கள் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த உங்களோட இனோவேஷன் வந்து உங்களோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் கேட்குற கேள்விகளுக்கு, ஜட்ஜஸ் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு மாணவரை பாயிண்ட் பண்ணி கேட்டாலும் சரி, குரூப்பாக கேட்டாலும் சரி, அனைவருமே பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இவலுவேட் நம்மளோட ஜட்ஜிங் க்ரைட்டீரியாவில் இருக்குது. அண்ட் ப்ரெசன்டேஷன் டைமிங் மறுபடியும் சொல்கிறேன், 3வது முறை 10 நிமிடங்கள் மட்டுமே ப்ரெசன்டேஷன் அண்ட் டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குறோம். 5 நிமிடங்கள் கேள்வி பதில் காக நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆர் நாட் அலவுட். இந்த காலையிலேருந்து நம்ம காலையில் ஹேண்ட்ஸ்-ஆன் நடக்கல. ஹேண்ட்ஸ்-ஆன் அப்பயே யாருமே எந்த டீச்சர்ஸும் நம்ம அந்த ஹால் உள்ளுக்கு விட மாட்டோம், யாரையுமே விட மாட்டோம். அண்ட் இந்த எக்ஸிபிஷன் டைம்லையும் யாருமே நம்ம வந்து உள்ளுக்கு விட மாட்டோம். டீச்சர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆர் நாட் அலவுட் இன் த ஹால் டூரிங் த ஜட்ஜிங் ப்ராசஸ். எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்மேண்டல் எப்போ பண்ணணும்னா ப்ரைஸ் கிவிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு பப்ளிக் வியூவிங் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் டே இருக்குல்ல, செகண்ட் டே ஜட்ஜிங் ப்ரைஸ் கிவிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிபிஷன் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். எல் ஷேப் ஃபார்மேஷனில் நம்ம வந்து டேபிள் கொடுத்துருப்போம். டேபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 மில்லிமீட்டர், அந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர் எல் ஷேப். ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்றபடியான அளவு மட்டுமே உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து டேபிள் கொடுக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியிருந்து டேபிள் ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். பிகாஸ் நம்ம கொடுக்கப்பட்ட அளவில் உங்களுடைய apparatus அண்ட் மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் உங்களோட எக்ஸிபிஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள் சைஸ். ஸ்மால் டேபிள் எல் ஷேப்பில் கொடுத்துருப்போம். A1 போஸ்டர் ஸ்டாண்ட் கொடுப்போம். மாணவர்களுக்கு உட்காரத்துக்கு நாற்காலி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்து இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக இதை கவனமாக பாருங்கள். என்ன நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ப்ளக் பாயிண்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ப்ளக் பாயிண்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். பிகாஸ் நிறைய நிறைய பள்ளிகள், நிறைய பூத் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ப்ளக் பாயிண்ட் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மேபி அந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்யூட் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களில் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் கொடுக்கறது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பவர் பேங்க் ஓ சிம்பிள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பவர் பேங்க் வந்து விச் இஸ் சேஃப் அண்ட் நாட் ஹை வோல்டேஜ், அந்த மாதிரியான பேட்டரிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஜெனரேட்டர்ஸ் அண்ட் கார் பேட்டரிஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ ஜெனரேட்டர் அண்ட் கார் பேட்டரிஸ் ஆர் நாட் அலவுட். பெரிய சைஸ் பேட்டரிலாம் நாட் அலவுட். தயவு செஞ்சு இதை வந்து கருத்தில் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எலக்ட்ரிக் பேஸ்ட் இல்லை எலக்ட்ரிக் யூசேஜ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க் ஒரு சிம்பிள் பேட்டரி யூஸ் பண்ணி அதை கண்டக்ட் பண்ண பாருங்கள். நம்ம அஸ்தி டீமில் இருந்தும் சரி, சயின்ஸ் ஃபேர் டீமில் இருந்தும் சரி, யாரும் ப்ளக் பாயிண்ட் கொடுக்க மாட்டோம். ஒருவேளை உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வாட்டர் யூசேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவும் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்களே சொந்தமாக வாட்டர் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் முதல்ல சொன்ன மாரி ஃபுட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் participating and 2 participating students and 2 teachers which is who are registered, and food for parents and others will not be provided. ஸோ இதையும் கருத்தில் கொண்டிருக்குங்க. ஓகே, மாணவர்கள் வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, லேப் கோட் போடலாம், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கோகல்ஸ், கிளவ்ஸ் இது மாதிரிலாம் போடலாம். பட் என்ன செய்யக்கூடாது டூரிங் ஜட்ஜிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் கிஃப்ட் ஆஃப் குடி பேக்ஸ் டு ஜட்ஜஸ். உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, குடி பேக்ஸ் கொடுக்குறதும் சரி, ஏதாவது ஒரு செவனியர் கொடுக்குறதும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும்.
ஆஸ்க் ஜட்ஜஸ் டு டேஸ்ட் த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராடக்ட். ஜஸ்ட் இந்த இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மேபி உங்களோட இனோவேஷனில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செஞ்சு எடுத்துவீங்க விச் இஸ் கேன் பி டேஸ்டட். ஸோ இதையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்பிளைன் அன்ரிலேட்டட் ஐட்டம்ஸ் டூரிங் த டெமோ அண்ட் ப்ரெசன்டேஷன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையில்லாத விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். ஸோ கவனத்தில் கொள்ளுங்க. கூடி பேக்ஸ் கிஃப்ட் எதையுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. அண்ட் அன்ரிலேட்டடான ஐட்டம்ஸ் அண்ட் விஷயங்களை வந்து டூரிங் ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, சேஃப்டி ப்ரிகாஷன். Teachers and students should know carefully aware of the safety precaution. ஃபயர் ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்களா, எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 கவனமாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் இந்த வருடம் 80 பள்ளிகள் வந்து நம்மளுடைய நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 80 பள்ளிகள் வரும்போது நிறைய பலவிதமான இனோவேஷன்ஸ், பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க கொண்டு வரும்போது, ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபயர் வந்து ரிலேட்டடான இருக்கலாம். ஸோ ஒரு வேளை இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை கண்டிப்பாக கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு வந்து அதை ப்ராப்பராக சேஃப்டியாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை ப்ரைஸ் கிவிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் அஸ்தியோட டீம், அதாவது இமெயில் nsfyc@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டிஸ்பியூட்டை வந்து கண்டிப்பாக தாராளமாக இமெயில் பண்ணலாம். ஸோ விதின் 7 டேஸில் இதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு இமெயில் மூலிமா எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம். இதான் முக்கியமான ஒரு பார்ட். ஆசிரியர்களுக்கு ராமானுஜம் அவார்ட் ஃபார் டீச்சர்ஸ். ஏன் இந்த அவார்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து அஸ்தி would like to honor teachers who have contributed to students achievement. சயின்ஸ் ஃபேர்னு வரும்போது ஸ்கூல் லெவல், ஜோன் லெவல், நேஷ்னல் சயின்ஸ் ஃபேர் ஃபார் யங் சில்ட்ரனில் இந்த ஆசிரியர் இவ்வளோ நாள் இந்த மாணவர்களுக்காக contribute பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக இந்த ராமானுஜம் அவார்ட் கொடுக்கப்படுது. அதை தவிர்த்து அதர் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் பேஸ்ட் காம்படிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். டீச்சிங் அண்ட் லேர்னிங் கான்ட்ரிபியூஷன் இன் சயின்ஸ் அண்ட் ஸ்டெம் தட் சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ். ஸோ இதோட க்ரைட்டீரியா நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 21 ஆகஸ்ட் 2026 21 செப்டம்பர் 2026, ஆல்மோஸ்ட் ஒரு மாத காலத்துக்கு இருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. முடிந்த அளவுக்கு எலிஜிபிள் அனைத்து தகுதியான ஆசிரியர்களும் இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட இவாலுவேஷன் முடிச்சு நம்ம வந்து பெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் சயின்ஸ் ஃபேர் வெப்சைட்லேயும் இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நம்ம வந்து அஸ்தி வந்து கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் டீச்சர்ஸ் ஆர் இன்வைட்டட் டு அப்ளை. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு அனைத்து சயின்ஸ் ஆசிரியர்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட க்ரைட்டீரியா அப்ளிகேஷன் செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபேரில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய சயின்ஸ் ஃபேர், அதாவது ஜோன் லெவல், ஸ்கூல் லெவல், நேஷனல் லெவல், அண்ட் யூ மஸ்ட் அட்டாச் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மேபி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு வரும்போது மேபி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஸோ இந்தமாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள், எத்தனை வருடங்கள் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அனுப்பணும். அடுத்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட் சயின்ஸ் ஃபேர்லேயும் சரி, அதை தவிர்த்து நேஷ்னல் ஓ இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், இனோவேஷன் காம்படிஷன், ஸ்டெம் காம்படிஷனில் நீங்கள் வந்து வேறு இடங்களில், வேறு நாடுகளில் போயிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருந்தாலும் சரி, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி, அதோடைய அட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். டீச்சிங் லேர்னிங் கான்ட்ரிபியூஷன், லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் அண்ட் ஸ்டெம். டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஹேவ் சப்போர்ட்டட் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ். உங்களுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இவாலுவேஷனுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மோட்டிவேஷன், ரைட் 3 to 5 sentences explaining your motivation to advance student learning and achievement. உங்களுடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்குன்னு எழுதி 3-5 வாக்கியங்களுக்கு ஸோ நீங்கள் எழுதி அனுப்பணும், ஒரு சினாப்சிஸ் மாரி. அண்ட் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுற ஆசிரியர்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியரோட என்டோர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்கூலோட அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும், அதாவது தலைமை ஆசிரியரோட என்டோர்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ராமானுஜம் அவார்டோட செக்லிஸ்ட். திகதிகள் 20 ஆகஸ்ட் 2026 நேஷனல் சயின்ஸ் ஃபேர் ஃபார் யங் சில்ட்ரனோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறோம். 21 ஆகஸ்ட் 2026 ராமானுஜம் அவார்டோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். 10 செப்டம்பர் 2026 நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன், இதான் கடைசி நாள்.
கொடுக்கப்பட்ட அந்த 20 நாளுக்குள்ள கண்டிப்பா மறவாமல் இந்த 80 பள்ளிகளும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. 21 செப்டம்பர் 2026 ராமானுஜம் அவார்டோட டெட்லைன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாத காலங்கள், 21 ஆகஸ்ட்லேருந்து 21 செப்டம்பர். நம்மளுடைய ஈவெண்ட் நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் வந்து 24லேருந்து 25 அக்டோபர் 2026 இன்பி கன்வென்ஷன் ஹாலில் நடக்குது. ஸோ இந்த காணொளி மூலம் நிறைய விஷயங்கள் சயின்ஸ் ஃபேர், நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர் ரிலேட்டடாக நாங்கள் வந்து பகிர்ந்தோம். கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பார்ட்டிசிபேட் பண்ணி, ஜோன் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு நேஷனல் லெவலுக்கு வரக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை அங்கே நம்ம சந்திப்போம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. See you soon.